திருவண்ணாமலை மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்க வைத்திருந்த அலங்கார வளைவு திடீரென சாய்ந்து விபத்து ஏற்பட்டது. எடப்பாடி பழனிசாமியின் வாகனம் கடந்து சென்ற சில வினாடிகளில் இந்த விபத்து நிகழ்ந்ததால் நூலிழையில் அவர் தப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் ஐயப்பன். இந்த விபத்து எவ்வாறு நேரிட்டது? பொதுமக்கள் யாருக்கேனும் இதில் காயம் ஏற்பட்டதா? என்ன நிலவரம் ஐயப்பன்? நிச்சயமாக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்தை நேற்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருந்தார். தொடர்ந்து இன்று காலை திருவண்ணாமலை தனியார் உணவகத்தில் தங்கியிருந்த அவர் விவசாய பெருமக்களையும் மலைவாழ் மக்களையும் சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்று தற்பொழுது பிற்பகல் 3 மணிக்கு மேல் திருவண்ணாமலையில் அவர் தங்கியிருந்த உணவகத்தில் இருந்து திருவண்ணாமலை கிரிவலப்பாதை வழியாக புறப்பட்டு செங்கம் பரப்புரைக்காக சென்று கொண்டிருந்தார். குறிப்பாக செங்கம் செல்லும் அவர் காஞ்சி சாலையை கடந்து புதுப்பாளையம் வழியாக சென்று கொண்டிருந்த பொழுது அதிமுக சார்பில் சாலைகளின் இருபுறங்களிலும் வைக்கப்பட்டிருந்த அந்த அலங்கார வளைவானது அனுமதி இல்லாமல் வைக்கப்பட்டிருந்த அந்த அலங்கார வளைவானது திடீரென எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமர்ந்து கொண்டு சென்றிருந்த அந்த வாகனம் கடந்த சில வினாடிகளிலேயே பின்புறமாக வந்த விஐபி எஸ்கார்ட் உள்ளிட்ட கட்சியினர் வாகனங்களின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. குறிப்பாக அவர் கடந்து சென்ற சில நொடிகளிலேயே இந்த விபத்தானது நடைபெற்றதை அவர் சற்றும் காணாமல் முன்னே சென்ற பொழுது அங்கிருந்த சிலர் கூச்சலிடவே அந்த வாகனங்கள் உடனுக்குடன் நிறுத்தப்பட்டது. குறிப்பாக அந்த அலங்கார வளைவு பெரிய அளவில் இருக்கப்பட்டிருந்தது. அந்த அலங்கார வளைவு சாலையில் திடீரென விழுந்த உடனேயே சாலையின் இருபுறங்களில் இருந்த மின் உயர்களும் அங்கே பாதுகாப்பற்ற சூழல் காணப்பட்டது. குறிப்பாக அந்த பகுதியிலேயே அவர் செல்லும் அந்த பாதைகளில் அந்த புதுப்பாளையம் உள்ளே அவர் நுழையும் பொழுது அங்கு போதுமான அளவு பொதுமக்கள் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நூல் நெறியில் உயிர் தப்பி தற்பொழுது செங்கம் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.